நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். அரசாங்க தலைவர் இருக்கார். எலெக்ஷன் வரும்பொழுது ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே போயிட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் முன் வச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டுகளையும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவர் ஜெயிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் 4 வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பக்கமே வருவதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் அந்த ஜெயிச்ச அரசியல்வாதிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு 2 கோரிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் அந்த அமைச்சர் அந்த ஊருக்குள்ளே முதல்ல வர்றார். ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்குறாரு, என்ன உங்களுடைய 2 கோரிக்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுமக்கள் சொல்கிறாங்க, இங்கே மருத்துவமனை இருக்குது, ஆனால் மருத்துவர்கள் இங்கே வருவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அரசியல்வாதி தன்னுடைய செல்ஃபோனை எடுக்கிறாரு, யாரையோ அழைத்து பேசுகிறாரு. அதுக்கப்புறமா மக்களை பார்த்து சொல்கிறாங்க, உரிய இடத்துல நான் பேச ஏற்பாடு செஞ்சுட்டேன், நாளை முதல் உங்களுக்கு இங்கே மருத்துவர் எல்லார் உதவியும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்குறாரு. மக்கள் சொல்கிறாங்க, ஐயா, எங்கள் கிராமத்திலேருந்து 10 கிலோமீட்டர் அளவுக்கு எந்த ஒரு செல்ஃபோன் நெட்வொர்க்குமே கிடைக்கிறதே இல்லை, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அரசியல்வாதி மூஞ்சியில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிறைய கிராமங்களுடைய நிலை இருக்குது. ஓட்டு போடுறதோடு சரி, அதுக்கப்புறமா நம்ம கிராமத்துக்கு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே தெரியாது. பட் அடுத்த எலெக்ஷன் வரப்போ ஓட்டுக்கு வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு நாம் மறுபடியும் அவங்கக்கிட்ட அடிமையாக போயிடும். அதனால் இந்த வருகின்ற 2026 தேர்தலில் உங்களுக்கு யார் நல்லது உங்கள் ஊருக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய வாக்கை போடுங்க. அதுதான் நமக்கு செய்யக்கூடிய ஒரு நல்லது அப்படின்னு இதன் மூலிமா சொல்லலாம். ஸோ உங்கள் ஓட்டு சரியான நபருக்கு போகணும். அதே போல் உங்கள் ஓட்டு உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மைவி த்ரெட்ஸில் ஒரு தகவல். எங்கேப்பா கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆளை காணுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம். பட் சில வேலையின் காரணமாக வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாமல் சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான ஒரு பெரிய அப்டேட்டுமே இல்லை. இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைவி த்ரெட்ஸு இந்த கேஸில் அகப்பட்டதிலிருந்து மைவி த்ரெட்ஸோட எம்டி அவர்கள் பேசுவதே கிடையாது. எதிர்பார்த்தது ஏமாந்து போனதான் மீதி. ஸோ அந்த மாதிரியான சூழலில் மைவி த்ரெட்ஸில் 1000 ஸ்டோர் உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, அதில் இருக்கிற உறுப்பினர்களை காட்டிலும். ஸோ இவங்கெல்லாம் அந்த நிறுவனத்தில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அதை மக்களுக்கு சேல் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஸோ அதில் கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய நபர்கள் கம்பெனிக்கிட்டேருந்து பொருள் வாங்கிறதுக்கு நிறைய அமௌண்ட்டை கம்பெனிக்கு கொடுத்து அதை வாங்க முடியாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கடன் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சூழலில் இருக்கும் பொழுது எம்டி அவர்கள் பேசாமே இருக்காங்களே. ஸோ அவங்கள பேச வைக்கிறதுக்கு நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நிறைய நபர்கள் அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல, ஒரு பொதுவான இடம், அது எந்த இடம் என்ன தேதி அப்படின்னு அறிவிக்கல. ஸோ ஒரு பொதுவான இடத்துல அந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நிறுவனத்தினுடைய எம்டி அவர்களை எங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த கோரிக்கை அப்படின்னா, என்ன நடக்குது, நிறுவனம் வருமா வராதா, நீங்கள் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா, நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கேஸினுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறோம். அதை யாருமே சொல்லலை. கோர்ட்டும் சொல்லலை, காவல்துறையும் சொல்லலை, மைவி த்ரெட்ஸ் நிறுவனமும் சொல்லலை. ஸோ அதனால் உங்களை நம்பி தானே நாங்கள் இத்தனை ஸ்டோர் எடுத்தோம், இத்தனை உறுப்பினர்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் பணம் கட்டியிருக்கிறோம். அதனால் நிறுவனத்தில் நடக்கக்கூடியதை என்னன்றதை எங்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும். நீங்கள் எங்களை கட்டாயம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எம்டி அவர்கள் பார்க்க வரலன்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு மௌன கூட்டத்தை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகலாம் மீடியாவுக்கு முன்னாடி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது நிறுவனத்தை ஆதரிக்கவோ அல்லது நிறுவனத்தை எதிர்க்கவோ கிடையாது. பட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய தற்போதைய சூழலில்
எம்டி அவர்களும் பங்கெடுத்துக்கணும். நிறுவனம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நாமளும் ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது எந்த இடம் அப்படின்றத ஒன்றும் தெரியல, தேதியும் சொல்லப்படலை. அது தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு சில நபர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு மௌன போராட்டம் அப்படின்னு ஸ்டோர் உறுப்பினர்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அதில் ஜாயின் பண்ண மக்களினுடைய அந்த பணத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதில் கண்டிப்பாக எல்லாருமே பங்கு பெறலாம். இது ஒன்றும் தப்பாக கிடையாது. எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு நிறுவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலை, நிறுவனம் வேண்டான்னு சொல்லலை. ஸோ அதை நிறுவனம் தப்பாக ரைட்டா அப்படின்றத நீதிமன்றம் காவல்துறை முடிவு பண்ணிட்டோம். பட் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய செய்தி என்னன்றது நம்மளுக்கு அப்டேட் தெரிஞ்சால் தானே சரி வரும் வராது அப்படின்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனநிலையை மாற்றி அடுத்தது எல்லாரும் ஒன்று போட்டு வேறு ஏதாச்சும் செய்யலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த கூட்டம் எங்கே நடைபெறுதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுமே கூட கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை காமிக்கும் பொழுது ஒரு மீடியா வந்துச்சுன்னா அங்கே என்ன ஏதுன்னு கேட்பாங்க, எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னா அதில் உறுப்பினர்களுடைய குறைகளை சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்கு போகும், ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அல்லது ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த முயற்சி என்றைக்கு ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற சூழல் தான் இருக்குது. ஏன்னா மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களுடைய நிலைமை இப்போ வந்து ரொம்ப கேள்விக்குறி. அது சொல்லவே முடியாது அவங்களுடைய மனநிலையை. ஸோ அதை மைவித்ரேட்ஸ் நிறுவனம் திரும்பி வந்தால் கூட சரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா திரும்பி வந்து அவங்க பணத்தெல்லாம் கொடுத்தா கூட அந்த வட்டிக்கே அவங்களுடைய பணம் சரியாக போகும், அசலை நான் எப்படி கட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அதே போல் நிறுவனம் மீண்டும் வந்து பழையபடி நடந்து அவங்களுடைய அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த சூழல் சரியாகும் அப்படின்றதும் சில நபர்களுடைய கருத்து. ஸோ அதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்றாக இப்போதைக்கு இருக்குது. அது கோர்ட்டிலிருந்து ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சா மட்டும்தான், அது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியாகும். சப்போஸ் இன்னும் 2-3 வருஷம் இழுக்குது அல்லது எந்த ஒரு தகவலுமே இல்லை, சப்போஸ் நெகட்டிவாக முடியுது அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது எப்படி சரியாகும் அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லலாம் அப்படின்றத இதன் மூலமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.